பிலிம்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு ஆகஸ்ட், இன்னைக்கு ஜூன் 10 11 11 தானே? சரி. பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போடக்கூடிய ஷெட்யூல் சரியா? 2-3 பேர் கேட்டாங்க. சோ ஜென்ரலா எல்லாருக்கும் சொல்லிடலாம், அப்படியே சொல்லிடலாங்கிறதுக்காக இப்ப ரெக்கார்ட் பண்ண போறோம். ஜூன் 11ங்க, இதுல இருந்து ஜூன் 30 வரைக்கும் நீங்க ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஜூலை 1 to 20 போட்டிருக்கணும். லாஸ்ட் 15 days ரொம்ப முக்கியமான டைம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு வரும். நம்ம என்ன பண்ணிடுவானா, நோட்டிபிகேஷன் போட்டதுல இருந்து இங்கிலீஷ ஒதுக்கி வச்சிருவாப்ல. நோட்டிபிகேஷன் போட்டதுல இருந்து இங்கிலீஷ ஒதுக்கி வச்சீங்கன்னா இங்கிலீஷ் எத்தனை நாளைக்கு தொட மாட்டீங்க? 45 days கிட்ட தொட மாட்டீங்க. கரெக்டா? பிலிம்ஸ் முடிஞ்சோடனே இங்கிலீஷ் ஓபன் பண்ண எப்படி இருக்கும்? பேசாம மெயின்ஸுக்கும் தொடாம எழுதிடுவோம் அப்படிதான் தோணும். இது தப்பான விஷயம். நோட்டிபிகேஷன் போட்டதுல இருந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்றேன், அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட் நான் ஒருவேளை எக்ஸாம் எழுதுனா என்ன பண்ணுவேங்கிறத சொல்லிடுறேன். இந்த 45 daysக்கு தொடாம இருக்கக்கூடாது சரியா? இந்த ஏரியால அக்செப்டட். 15 நாளைக்கு நான் தொடரலன்னா கூட அக்செப்டட், எதுவுமே பண்ணக்கூடாது, பட் அக்செப்டட். ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? படிச்சு இங்க வழக்கமா கொடுக்கிற 3 hours இல்ல 2.5 hours, வழக்கமா நீங்க பண்ணக்கூடிய 3 hours இல்ல 2.5 hours, இதுல என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இங்க நீங்க குறைச்சிக்கலாம் 1.5 hours. இங்க ஆக்சுவலா ஒண்ணு எனக்கு ரீடிங் ஃப்ளோ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி 45 minutes ரீட் பண்ணணும். இல்லைன்னா டைம் கொடுக்காம இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை மண்டையில ஏத்திக்கிறீங்க. இது வந்து இங்கிலீஷ்க்கு இருக்கக்கூடிய ஷெட்யூல். 30 வரைக்கும் நம்ம ஷெட்யூல என்ன பண்ண போறது கிடையாது, மாத்த போறது கிடையாது. பேசிக்கா இந்த 2.5 மணி நேரத்துல என்ன பண்ணணுமா, டைம்ல என்ன பண்ணணும்? கிளாஸ், ரீடிங், ஹோம்ஒர்க், அவ்வளவுதான். கிளாஸ் பார்க்க போறீங்க, ஏதாவது ஒரு கிளாஸ் பார்க்க போறீங்க, பிளஸ் ரீடிங் பண்ண போறீங்க. ரீடிங் உங்களுக்குன்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன்ல, அந்த ஏரியாவை ரீட் பண்ண போறீங்க. பிளஸ் என்ன பண்ண போறீங்க? ஹோம்ஒர்க். சரியா? சரி, நம்ம கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோங்க? vocab ரிவிஷன் பண்றோம். கரெக்டா? கூட சேர்ந்து என்ன பண்றோம்? கிராமர் ரிவிஷன் பண்றோம். அதுக்கப்புறம் முக்கியமா என்ன பண்றோம்? டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் கொடுக்கண்டானா? கொடுக்கறது இல்லையா கரெக்ஷனு? ஸ்லோவா கொடுக்கணும்னு சொல்லுங்க. ரொம்ப ஸ்லோவா பொறுமையா போவோம். அது அப்படி கொடுத்து நிறைய கொஸ்டின் கொடுத்துட்டேங்கிறதுக்காக ஃபாஸ்டா போ. சரியா? பேசிக்கா நீங்க ஜூன் 11 to ஜூன் 30 இங்கிலீஷுக்கு கண்டிப்பா டெஸ்ட் போட்டு கரெக்ஷன் பார்க்கணும். கூட சேர்ந்து vocab என்ன பண்ணணும்? கிராமர் ரிவைஸ் பண்ணணும். கண்டிப்பா இதெல்லாம் பண்ணலைன்னா கூட ரீடிங் ஹேபிட்டை கண்டினியூ பண்ணும். சரியா? ரீடிங் எவ்வளவு நேரம் போடல? அதுல மனசாட்சியோட சொல்லுங்கண்ணா. 45 minutes 30 minutes நீங்க பண்ணுவீங்க. சரியா? ரைட். அடுத்து இந்த சைடு இதுல என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றரை மணி நேரம் கிளாஸே இருக்கு, புரியுது. கூட சேர்ந்து என்ன மட்டும் பண்ணணும்? கிளாஸ் டைமிங் வேணா நான் குறைச்சிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. குறைக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் குறைச்சிடுறேன், வேண்டான்னு சொன்னீங்கன்னா வேண்டாம். இந்த டைம்ல என்ன பண்ண வேண்டாம்? ஹோம்ஒர்க்கை பத்தி யோசிக்க வேண்டாம். காலையில 7:30 to 9 நம்ம கிளாஸ் இருக்கும். கிளாஸ்லயே நம்ம vocab ரிவிஷன், கிராமர் ரிவிஷன், டெஸ்ட், கரெக்ஷன் எல்லாமே பார்த்துருவோம். பிளஸ் எது பண்ணா போதும்? வீட்டுக்கு போயிட்டு ரீடிங் பண்ணா போதும். மீதி டைம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு அடுத்து வாரேன். ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்தது லாஸ்ட் 15 days 45 minutes என்ன மட்டும் பண்ணணும்? இந்த டைமும் எல்லாம் ஆப்ஷனல் தான்.
நீங்க 10 நாள் லீவ் விடுங்க, 7 நாள் லீவ் விடுங்கன்னா நான் லீவ் விட்டுருவேன். ஆனா எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து அட்டெம்ப்ட் கேட்பேன். நீங்க 7 நாள் லீவ் விட்ட சொல்லிட்டு ஊர் மேய்ஞ்சிக்க, ஊர் சுத்தினீங்க, சோம்பேறி ஆவீங்க அப்படின்னா லீவ் விட என்னை சொல்லாதீங்க. இந்த டைம்ல நான் படிப்பேன்னு நீ லீவ் விட சொல்லுங்க. படிக்க மாட்டேன், நீ கிளாஸ் வைக்கிறதுனால காலையிலே எந்திக்கிறேன், இல்லைன்னா எனக்கு விடியறதே 10 மணிக்கு தான் அப்படின்னா நான் லீவ் விட மாட்டேன். கண்டிப்பா லீவ் விட மாட்டேன். எக்ஸாமுக்கு முந்தின நாள் கூட லீவ் விட மாட்டேன். புரியுதா? படிக்கணும்னா லீவ் எடுத்துக்கிடுவாங்க. படிக்க மாட்டீங்கன்னா லீவ் இந்த 15 நாளைக்கு கூட நான் விட மாட்டேன். எப்படி வசதி? விடவா வேண்டாமா? இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 3 days. நான் என்ன படிப்பேனோ அதாங்க சொல்றேன். சரியா? தெளிவா உங்க குவான்ஸ் ரீசனிங் சார்ட்ட கேட்டுக்கிடுங்க. சொல்ல சொல்லி சொல்றாங்க, அதனால சொல்றேன். நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா 53 நாள்ல 53 ஃபுல் டெஸ்ட், ஒரு 100 செக்ஷனல். எப்படி ஒரு நாள்ல உட்கார்ந்து ரெக்கார்டு பிரேக்கிங்க 10-15 போடுறது கிடையாதுங்க. என்ன பண்றது? டெய்லி ஒன்னு. சரியா? ஒரு ஃபுல் டெஸ்ட் பிளஸ் 2 செக்ஷனல். மாத்தி மாத்தி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜூன் 1 to 20 பார்த்தோமா? 11 to 30 பார்த்தோமா? இந்த டைம்ல என்ன பண்ணணும்? ஃபுல் டெஸ்ட் பிளஸ் ஒரு செக்ஷனல். கரெக்ஷன் போடணும். கரெக்ஷன் கண்டிப்பா போடணும். ஃபுல் டெஸ்டும் செக்ஷனலும் பார்க்கணும், பிளஸ் கரெக்ஷன் போடணும். ஃபர்ஸ்ட் டே குவான்ஸ் டாபிக் படிக்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களா? குவான்ஸ் கிளாஸ் பார்க்கணும். இல்ல குவான்ஸ் சால்வ் பண்ற ஒரு ஷெட்யூல்ல போயிட்டு இருக்குல்ல, அந்த ஷெட்யூல் கண்டினியூ ஆகணும். செகண்ட் டே ஆல்டர்னேட் டே. ஃபர்ஸ்ட் டே இதை பண்றீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டேல ஃபுல் டெஸ்ட் பிளஸ் ஒரு செக்ஷனல், அதோடைய கரெக்ஷன் பிளஸ் ரீசனிங் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஆல்டர்னேட் டேஸ்ல போய்கிட்டே இருக்கணும். இது மாத்தி. சரியா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம ஷெட்யூல சில நேரம் மாத்துவோங்க. நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு ஷெட்யூல் எதுக்கு மாத்துவோம்? கரெக்டா சொல்லுங்க. படிக்க தோணுது, இது படிக்க தோணுது, இப்ப போர் அடிக்குது, இப்ப நான் இதை பாத்துறேன், அப்படி மாத்துவோம். அப்படி வந்துட்டு ஒரு நாளைக்குள்ள மாத்திக்கலாம். இன்னைக்கு எனக்கு இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே எனக்கு கிளாஸ் பார்க்கணும்னு தோணுது, குவான்ஸ் கிளாஸ் பார்க்கணும்னு தோணுது, பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆளுக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு குவான்ஸ் ஷெட்யூல் இருக்கும், ரீசனிங் படிக்க தோணும், மனசு ஆறுதலுக்கு. அப்படி படிக்க கூடாது. இந்த டேக்குள்ள ஷெட்யூல்ஸ் மாத்தி சொல்றது புரியுதா? இது ஜெனரலா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஷெட்யூல். ஒரு 11 to 30 இந்த டைம் இருக்குல்ல, குவான்ஸ் ரீசனிங் சேர்த்து எவ்வளவு டைம் நீங்க கொடுக்கணும்? காம்ப்ரமைஸ் கிடையாது. இது காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. 6 மணி நேரம் கொடுக்கணுங்க. கொடுக்கலைன்னா மறந்துருங்க. கொடுக்கல அப்படின்னா மறந்துருங்க. 80% கீழே வருதுன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகாது ராஜா. காலையில ஏத்திக்கிறீங்க, பிரிலிம்ஸ் கிளியர் ஆகாது. மனசு ஆறுதலுக்கு பேச தெரியாது, பேச முடியாது. இந்த சூழ்நிலையில 80க்கு கீழே உங்க பெர்சன்டைல் வருதுன்னா கிளியர் ஆகாது. மேஜிக்கா அங்க போய் வந்துருமா? வரவே வராது. சரியா? இப்போ கரண்டா உங்களுக்கு ஒரு 50ஆவது வரணும். இன்னைக்கு நீங்க டெஸ்ட் போடும்போது மினிமம் ஒரு 50ஆவது வரும். அப்படின்னால உங்களால என்ன பண்ண முடியும்? ஏத்த முடியும். நான் இன்னொரு சஜஷன் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, திரும்ப இதெல்லாம் நான் பண்றது. நான் இவ்வளவு டெஸ்ட் போட மாட்டேன், நான் ஒரு சோம்பேறி. டெஸ்ட் போடவே எனக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு கான்செப்ட்ல தான் நம்பிக்கை. என்னைக்குமே இங்கிலீஷும் சரி, குவான்ஸும் சரி, டெஸ்ட் போடாதனாலதான் எனக்கு என்ன வரமாட்டேங்குது? ரீசனிங் வரமாட்டேங்குது. சரியா? ரீசனிங் டெஸ்ட் போட்டாதான் வரும். குவான்ஸ் வந்து டெஸ்ட் போட்டா வராது. குவான்ஸ் வந்து கான்செப்ட். இங்கிலீஷ்ல எந்த அளவுக்கு கான்செப்டோ அதே அளவுக்கு குவான்ஸ்லயும் கான்செப்ட். ஒரு 3 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா நான் குவான்ஸ் கிளாஸ் எடுப்பேன், பயப்படாதீங்க. என்ன சொல்ல வந்தேன்?
நான் ஒரு சோம்பேறிக்கெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வந்தேன்னா கரெக்ஷன் பார்ப்போம். கரெக்ஷன் பாக்குற மெத்தடாலஜி நான் இங்கிலீஷ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே விஷயத்த கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஒரு கொஸ்டின் தெரியலங்க, சரியா, ரீசன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குவான்ஸுக்கு சொல்லுங்க, அடுத்து ரீசனிங் சொல்லுங்க. கான்செப்ட் தெரியலையா? கான்செப்ட் தெரியலங்கிறதுக்குள்ள நான் பிடிக்கவா? என்னது? கொஸ்டின் ஸ்டார்ட்டே ஆகல, ஸ்டார்டிங் பாயிண்ட் தப்பு. கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகி நடுவுல செகண்ட் ஸ்டெப் தப்பு. அடுத்தது ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகுது, மூணாவது வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ரைட், ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ ஆகுது, ஆன்சர் தப்பு. உள்ள எது பெரிய பிரச்சனைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதான் இருக்கிறே சின்ன பிரச்சனை. இது கேர்லெஸ் மிஸ்டேக். ஸ்டார்ட் பண்ண தெரியலன்னா கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். ஆல்ரெடி நின்றுச்சுனாலும் கான்செப்ட் அறகுறைன்னு அர்த்தம். ஆன்சர் மட்டும் தப்பா வருது அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக். நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த ஆன்சர் தப்பா வருது? ஃபைனல் ஆன்சர் ஸ்டெப் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டா தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஆன்சர் தப்பு. ஏன்னா சொல்றது புரியுதா? ஒரு ஆன்சர் தப்புன்னா எங்க இருந்து பார்க்கணும்? கரெக்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இனிஷியலா நான் கரெக்டா எடுத்திருக்கேனா, இனிஷியல் டேட்டால இருந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா மூவ் பண்ணிருக்கேனா, இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். உங்களுக்கு ஒன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா இந்த விஷயம் கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். நம்மால என்ன பண்ணுவாப்ல? ஆன்சர் பாப்பாப்ல. ஆன்சர் தப்புனா எல்லாமே தப்புன்னு நினைச்சுவோம். ஆன்சர் தப்பு எல்லாத்தையுமே ஆன்சர் தப்பா தாங்க ஒரு ஸ்டார்டிங்ல தப்பா எடுத்தீங்கனால ஆன்சர் தப்பா தான் வரும். ஸ்டார்டிங் கண்டினியூ போயிட்டு செகண்ட் தேர்ட் ஸ்டெப்ஸ் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் தெரியல அப்படின்னா இங்கே ஆன்சர் தப்பு தான். எல்லாம் எடுத்து கடைசியா தப்பானாலும் தப்பு தான். எங்க தப்பாகுதுன்னு பாக்கணும். கான்செப்ட் தெரியலன்னு சிம்பிளா போடக்கூடாதுங்க. சரியா? கான்செப்ட் தெரியலன்னா ஏன் தெரியல, எதுக்கு தெரியல, எப்படி தெரியல, உட்கார்ந்து யோசிக்க தெரியணும். சரியா? என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க ட்ரெடிஷனலும் படிச்சுக்கிறீங்க, ஷார்ட்கட்னா ஒண்ணு இல்லைங்க, கான்செப்டுக்கு பேர் தான் ஷார்ட். நீங்க போய் பாருங்க, நார்த் இந்தியால நல்ல காலையில கேட்டுக்கிறோம். சரியா? நார்த் இந்தியால எவன் ட்ரெடிஷனல்ல போடுவான், எவன் ட்ரெடிஷனல்ல போடுவான்னு சொல்லுங்க. நார்த் இந்தியால எவன், எந்த வாத்தியாரு, எந்த ஸ்டூடெண்ட் ட்ரெடிஷனல்ல மூவ் பண்ணுவான்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு யாரு கிடையாது. ஏன் நம்ம ஏன் ட்ரெடிஷனல் மூவ் பண்ணுவோம் தெரியுமா? ஏன்னா நம்மளுக்கு கான்செப்ட் தெரியாது. கான்செப்ட்ல போனா நம்ம பாதியில நின்றுவோம். அப்ப ட்ரெடிஷனல்ல போங்க. சரி, அந்த ட்ரெடிஷனல்ல போனீங்கன்னா டைம் கன்சியூம் ஆகும். ஒரு பய போட மாட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கூட போட மாட்டாங்க நார்த் இந்தியால ட்ரெடிஷனல்ல. அவன் எதை நம்பி போவான்? கான்செப்ட நம்பி போவான். அவன் கான்செப்ட் மேல நம்பிக்கை வர அளவுக்கு படிச்சிருப்பான். அதனால அவன் கான்செப்ட நம்பி போவான். புரியுதா? ட்ரெடிஷனல் தப்புன்னு கிடையவே கிடையாது. கான்செப்ட் தெரியலன்னா ஒரு நிமிஷத்துல நீங்க ட்ரெடிஷனலுக்கு மாறி ஆன்சர் தான் போடணும். ஆனா ஃபர்ஸ்டா நீங்க எதை சூஸ் பண்ணணும்? நான் பண்ணுவேன். எனக்கு ட்ரெடிஷனலே தெரியாது. ட்ரெடிஷனலே தெரியாது. ட்ரெடிஷனல் மெத்தட் தெரியாது. சரி, இத வீக்லி ட்வைஸ் பண்ணு. கரெக்ஷன் இருக்குல்ல? வீக்லி ட்வைஸ் கண்டிப்பா பண்ணும். பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சொல்றதை நான் சொல்லிடுறேன். சரியா? பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். எப்பவும் சொல்றது இப்ப சொல்றேங்க. ஸ்ட்ராட்டஜி மாற்றம் அப்படிங்கிறது என்னது? அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல நம்ம படிச்சதுதான். இங்க இருந்து ஒரு டிகிரி மாறுறதுதான் ஸ்ட்ராட்டஜி மாற்றம். சரியா? இப்படி போயிட்டு இருக்கிற லைனை இப்படி மாத்தி விட்டாங்க அப்படின்னா இருக்குல்ல, அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இவ்வளவுதான் மாத்திருக்காங்க. இப்படியே எடுத்துக்கிட்டே போறோம் அப்படின்னா என்ன ஆயிட்டே போகும்? கேப்பு
பெருசாயிட்டு இவ்வளவுதான் சேஞ்ச். இவ்வளவு மாறி. இதே மாதிரி வீக்லி ட்வைஸ் ரீசனிங்க்கு பண்ணிடு. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியா பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எது? இதுதான். பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, அதுவா சரி. தொடர்ந்து புரிஞ்சா? முக்கியமான பாயிண்ட் என்னது? இங்கிலீஷே காத்துல விட்டுறக்கூடாது. சரிங்களாங்க? பிலிம்ஸ் கிளியர் பண்ணா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. பிலிம்ஸ் கிளியர் பண்றது யூஸ் கிடையாது. மெயின்ஸுக்கு தயார் ஆகலைன்னா பிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு யூஸ் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அடிஷனலா கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலைன்னா நீங்க ஆஸ்பிரண்ட் தாங்க. சரியா? நீங்க கேண்டிடேட் தான். நீங்க கிளியர் பண்ண போறது கிடையாது. நீங்க வந்து கணக்குல சேரு. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. நீங்க 3 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிக்கல, எக்ஸாம் மெயின்ஸுக்கு போகும்போது 3 மாசங்கிறது கம்மிங்க. 3 மாசம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல அப்படின்னா நீங்க மெயின்ஸுக்கு ஒரு ஆஸ்பிரண்டாவும் கேண்டிடேட்டாவும் போறீங்க. கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு போகக்கூடாது. அநியாயங்க. 3 மாசம் படிச்சு குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்ல உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தர் உட்கார்ந்துருப்பான். ஒருத்தன் இல்ல, 1000 பேர் உட்கார்ந்துருப்பான். அப்ப அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம கிளியர் பண்றதுங்கிறது கேனாட்னா என்னது? முடியாது. சரியா? அதையா கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, சப்ஜெக்ட் எல்லாம் விட்டுட்டு படிங்கன்னு நான் சொல்லல. சரியா? இதுவும் வேணும், அதுவும் வேணும். புரிஞ்சா? ஒரு ப்ராப்பரா ஷெட்யூல் போடுங்க. 20 டேஸ்க்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. 20 டேஸ்க்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. அடுத்த மந்த்துக்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. சரியா? அடுத்த மந்த் 20 டேஸ்க்கு ஒரு ஷெட்யூல் போடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா மாத்திரும். கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்கிங் அவேர்னஸ் படிக்கிறதுக்கு இது டைம் கிடையாதுங்க. டைம் முடிஞ்சிட்டு. அப்படியே படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாசத்துக்குள்ள படிச்சு முடிச்சிருங்க. ரைட்? இங்கிலீஷ் என்ன பண்ணணும் தெரிஞ்சிட்டு இல்ல, இந்த ஃப்ளோல இருக்கணுங்க. நமக்கு இங்கிலீஷ்ல பேட்டர்ன் மாத்திட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆர்ஆர்பிக்கு பேட்டர்ன் மாத்திட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா? என்னது? செக்ஷன் டைம் கொண்டு வந்து நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்? இங்கிலீஷ்க்கு செக்ஷனல் டைம் கொடுத்தாதான் நம்ம ஆளு என்ன பண்ணுவாரு? ஓடுவாரு. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? 4 மணி நேரம் போதும் பாரு, பாத்தியாரோட ஸ்பீடா போட்டு காமிக்கிறோம் பாருன்னு விரட்டுவாங்க. கொஸ்டின் அனுப்பிவிடும்.